அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சாதா ப்ளவுஸுடைய ஸ்டிச்சிங் தவறு இல்லாமல் துல்லியமாக எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறதையும் 10 to 15 நிமிஷத்துக்குள்ள ஒரு ப்ளவுஸை எப்படி தச்சு எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. உங்களுக்கு நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனடியாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? பேக் பார்ட்டு ஒரு பார்ட்டு, ஓகேவா? ஃப்ரண்ட் பார்ட்டு ஒரு பார்ட் 2, அப்புறம் பட்டி அதாவது கிராஸ் பட்டி, பெல்ட்டு 3, ஸ்லீவ் 4, அப்புறமா நம்ம ஊக்கு பட்டி, பட்டன் பட்டி இருக்கு பார்த்தீங்களா, பட்டன் பட்டி. இது கிராஸ் அதாவது கிராஸ் பீஸு, கழுத்துக்கு மடிச்சு அடிக்கிறது, ஓகேவா? அது இது எல்லாமே நம்ம கரெக்டாக கட் பண்ணி வச்சுக்கணும். இது பெல்ட்டு அதாவது இடுப்பு பெல்ட்டு, இடுப்பு பெல்ட்டுக்குள்ளதை நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா குயிக்காக ஒரு 15 நிமிஷம் to 20 நிமிஷத்துல ஒரு ப்ளவுஸ் சாதா ப்ளவுஸு ஈஸியாக தச்சிடலாம், ஓகேவா? அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ஒவ்வொன்றும் வருஷப்படி அதை தச்சு இது பண்ணோம்னா ஜாயின் பண்ணுறது கொஞ்சம் நேரத்தில் ஜாயின் பண்ணிடலாம், ஓகேவா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் இறக்கி எடுத்துக்கிறோம். இப்போ ஸ்லீவ் நாம் ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கிறோம், அதாவது பட்டி மடித்து அடிக்கிறதுக்கு. இப்போ அதில் என்ன செய்யணும், மடித்து நகை வச்சு ஒரு கீறி விட்டுக்கோங்க. நல்லா ஒழுங்காகவே மடிஞ்சிடும். மடிஞ்ச உடனே இப்போ ஒரு 1/4 இன்ச்சு இப்போ ஹெம்மிங் பண்ணோம்னா ஒரு 1/4 இன்ச்சு மடித்து தப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி அப்படியும் செஞ்சுக்கலாம். ஹெம்மிங் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நாம் மடித்து அடிச்சுக்கலாம். அதனால் ஒரு 1/4 இன்ச்சு என்ன செய்கிறோம்னா அப்படியே மடித்து அடிச்சுட்டு ஸ்லீவ் ரெடி பண்ணிட்டோம். அடுத்து என்ன செய்யணும்னா கிராஸ் பெல்ட், ஏற்கனவே கிராஸ் பெல்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு உள் துணி வேற நம்ம போட போகிறோம். இது உள் துணி. இது ஒரு 1/2 இன்ச்சு வச்சு நம்ம என்ன செய்கிறோம், இதில் ஒரு 1/2 இன்ச்சு வச்சு நம்ம கீழே அடியில் ஒரு தையல் போட்டுறோம். இது வசம் மாறிடக்கூடாது. ஒன்று தச்சிங்கன்னா அதே மாதிரி வசம் கரெக்டாக வச்சு இதை தைச்சிக்கோங்க. திரும்ப பிரிச்சுக்கிட்டு இருக்கணும். இது அப்படியேவும் பிரட்டி நம்ம என்ன செய்கிறோம்னா, இந்த தையல் தும்பு இருக்கு பார்த்தீங்களா, அது இந்த எக்ஸ்ட்ரா துணி கொடுத்துருக்கோம்ல, வேஸ்ட் துணி, அதில் வச்சு அந்த பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்படி திருப்பி விட்டுக்கோங்க. இந்த பக்கமாக திருப்பி விட்டுக்கோங்க, ஓகேவா? இப்படி திருப்பி விட்டுட்டு அப்படியேவும் அந்த உள் துணி மேலேயும் தையல் போட்டுருங்க. இந்த உள் துணி மேலே தையல் போட்டு பதிவரியை போட்டு விட்ருங்க. இதை மடித்து, ஏன்னா இது இந்த பக்கம் போட்டால் தான் இந்த துணி வெளியே பிதுங்கி வராது. நம்மளுடைய ஒரிஜினல் துணி இருக்கு பாருங்க, மெயின் கிளாத்து, அது மட்டும்தான் வெளியே தெரியும். இல்லைன்னா இந்த உள்ளே போட்டிருக்க கலர் துணி நமக்கு வெளியே தெரியும். இது மடித்து வந்துடும், சரிங்களா? அதனால் நீங்கள் இதை மடித்து வச்சுட்டு இது மேலே கூட நீங்கள் ஒரு தையல் போடலாம். இப்படியே தையல் போட்டால் கூட நமக்கு இந்த துணி, அதாவது லைனிங் மேலேயும் மறுபடியும் ஒரு தையல் போட்டிருக்க நல்லா நீட்டாக இருக்கும். தையல் மேலே ஒரு தையல் பாருங்கள். இப்போ இதை தச்சாச்சு, நீட் ஆயிடுச்சா? இப்போ அடுத்து என்ன செய்கிறோம்னா இதை நாம் கட் பண்ணி எடுத்துடுறோம். இப்போ அடுத்த கிராஸ் பெல்ட்டும் வச்சிடறோம். கவனமாக நம்ம இந்த எக்ஸ்ட்ரா துணி கொடுத்துருக்கோம்ல, அந்த பக்கமாக இந்த தும்பை திருப்பி வச்சுக்கோங்க. அது அந்த தையல் தும்பு திருப்பி வச்சதுலேயும், அதாவது எக்ஸ்ட்ரா துணி கொடுத்ததுலேயும் நம்ம ஒரு பதிவடியை போட்டுருவோம், சரியா? தையல் மேலே ஒரு தையல் போட்டு இதை மறுபடியும் நாம் என்ன செய்கிறோம், கரெக்டாக கட் பண்ணிடுறோம். இந்த பிசர்லாம் எடுத்துறோம், சரியா? நாம் கரெக்டாக தான் தைச்சிருக்கோமா அப்படிங்கிறத, வசம் மாறாமல் இருக்காங்க அப்படிங்கிறத இப்படி வச்சு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஏற்கனவே நம்ம அடையாளப்படுத்தினதில் இந்த இடத்துல அடையாளப்படுத்தணும். ரெண்டையும் சேர்த்து வச்சு வசம் மாறாமல் இருக்கும். இப்போ ஸ்லீவ் ரெடி பண்ணிட்டோம். அடுத்து இது பட்டி, கிராஸ் பட்டியும் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ என்ன செய்கிறோம்னா ஊக்கு பட்டிக்கு இப்போ வீப்பட்டி பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு. இப்போ நம்ம ஊக்கு பட்டி ஈப்பட்டி வைப்போம்ல, அதை ஒரு 1/4 இன்ச்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது 2ஆக மடித்து ஒரு தையல் போடும். இதே எடுத்தாச்சு, தைச்சாச்சு. அடுத்து என்ன செய்யறோம்னா பேக் பார்ட்டுக்கு ஆல்ரெடி நாம பெல்ட்டுக்காண்டி இப்போ 1/4 இன்ச்சு வச்சு இதில் ஒரு தையல் போட்டு விரட்டி அடிச்சுக்கோம். இது எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து பெல்ட்டுக்கு நம்ம எடுத்துக்கோம். இது கொஞ்சம் கிரிப்பாக இருக்கும். இது 1/4 இன்ச்சு வச்சு ஒரு தையல் போட்டுருங்க பெல்ட்டுக்கு. அடுத்து விரட்டி அடிச்சுக்கலாம். இப்போ பட்டியை மடித்து வச்சுட்டு அப்படியே ஒரு தையல் போட்டுருங்க. பாருங்க, இப்போ நீட்டாக இருக்கும். நாம் என்ன செய்கிறோம்னா இப்போ பேக் பார்ட்டில் டாட், ஓகேவா? ஒரு 1/2 இன்ச்
பேக் டாட் பிடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன செய்யணும்னா ஃப்ரண்ட் பார்ட். இப்போ இதை நீடில் வச்சு நம்ம அடையாளப்படுத்திக்கணும். ஏன்னா அடுத்த சைடு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த சைடு வந்தால் நம்ம இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து டாட்டு. சரியா? சைடு டாட்டு ஒரு 1/4 இன்ச்சு வச்சுக்கோங்க. அக்கிள் டாட்டு. அக்கிள் டாட்டு எப்படின்னா இதை பார்த்து இதை பிடிச்சி பார்த்துக்கோங்க. ரெண்டும் பிடிக்கும்போது நமக்கு ஒரு மடிப்பு கிடைக்கும், ஒரு ப்ளீட்டு கிடைக்கும். அந்த ப்ளீட்டில் பிடிச்சி அப்படியே அடிச்சு விட்ருங்க. ஓகேவா? இதில் அடித்தா தான் நமக்கு கப் ஷேப் வந்து கரெக்டாக வரும். நம்ம கோடு போட்டுறதுல செய்யக்கூடாது. கோடு போடுறது நம்ம ஒரு அடையாளத்துக்காண்டி கோடு போடுறோம். அதாவது வீடியோக்காக வேண்டி கட்டிங் போடும்போது கோடு போடுவோம். அதிலே நம்ம பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது 2 மடிப்பும் சேர்ந்து நமக்கு அது ஒரு மடிப்பு கிடைக்கும். இன்னொரு சைடுக்கு வந்து நாம் டாட் பிடிச்சிக்குவோம். இதை டாட் பிடிக்கும்போது ஒவ்வொரு டாட் பிடிக்கும்போது ஏற்கனவே தைச்ச அளவை கொஞ்சம் நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கணும். கரெக்டாக இருக்குன்னா கரெக்டாக இருக்குது. ஓகேவா? அப்படியே அந்த மாதிரி பார்த்து தைக்க பாருங்கள். அதான் நல்லது. இப்போ 2 பார்ட்டுமே முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன செய்கிறோம்? நாம் இப்போ கிராஸ் பெல்ட்டு அட்டாச் பண்ணுறதுக்கு முந்தி என்ன செய்கிறோம் அப்படின்னா இதை செக் பண்ணிக்கிறோம். கிராஸ் பெல்ட்டுடைய உயரத்தை கண்டிப்பாக செக் பண்ணணும். செக் பண்ணால் தான் கிராஸ் பெட்டி கரெக்டாக வந்து நமக்கு உட்காரும், இல்லை உட்காராது. ஓகேவா? ஒரு பின் ஒன்று இது பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த பக்கம் சரியான அளவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது மார்பு பகுதியை நல்லா தூக்கி விட்டுக்கோங்க. தூக்கி விட்டுட்டு இப்படி வச்சு பட்டி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ பட்டி வந்து நாம் தேவைப்பட்டால் இதுலேயே ஒரு பின் குத்திக்கோங்க. ஏன்னா விலகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அங்கங்கே அந்த கவனம் குறைவாக இருப்போம். நம்ம இந்த கவனத்தில் இருப்போம், அதை மறந்துடுவோம். விலகிருச்சு நமக்கு கணக்கு தப்பாக போயிடும். நம்ம அளவு வந்து தப்பாக போயிடும். ஓகேவா? இது வச்சுக்கோங்க. இதை கீழே வச்சுக்கோங்க. இதை பட்டியை கரெக்டாக இந்த சைடு கரெக்டாக வைக்கணும். அதாவது சைடு வந்து ஜாயிண்ட் பண்ணுவோம்ல, இந்த ஜாயிண்ட் பக்கம் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி ஜாயிண்ட் பக்கம் கரெக்டாக வச்சுக்கோங்க. சரியானபடி ஜாயிண்ட் பக்கம் வச்சுக்கிட்டு இந்த சைடு கரெக்டாக மட்டமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இந்த தையல் நேரம் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். நம்முடைய மெயின் டாட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த டாட்டுக்கு நேர நாம் ஏற்கனவே மார்க் பண்ணியிருந்தோம்ல, அது நேரம் வச்சு இப்போ இதை இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு என்ன செய்யணும் அப்படின்னா சரியாக வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு அடையாளம் போட்டுருங்க. இங்கே ஒரு அடையாளம் போட்டு இப்போது நாம் 1/2 இன்ச்சு பிடிக்கிறதுனால இந்த அளவு இந்த அளவு இருக்குது பார்த்தீங்களா? இந்த அளவு இது 1 இன்ச்சு இருக்கணும். இப்போ இதில் இருந்து இது 1 இன்ச்சு இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சு பிடிக்கிறீங்க அப்படின்னா காலும் 1/2 இன்ச்சு இருந்தால் போதும். இப்போது 1/4 இன்ச்சு, அதாவது ஒரு 3 கோடு பிடிக்கிறேன்னா 3/4 இன்ச்சு இருந்தால் போதும். இது 3/4 இன்ச்சு இருந்தால் போதும். ஆனால் இது நாங்கள் வந்து 1/2 இன்ச்சு பிடிக்கிறதுனால நான் என்ன செய்கிறோம், இது 1 இன்ச்சு கணக்கு பண்ணுறோம். சரியா? இப்போ இந்த பக்கம் 1 இன்ச்சு வேணும். இப்போ இதிலிருந்தும் பாருங்கள், இதிலிருந்து 1 இன்ச்சு வேணும். இங்கேருந்து 1 இன்ச்சு வேணும். ஓகேவா? அதை மனசில் வச்சு அதை அடையாளப்படுத்திக்கிட்டு என்ன செய்யலாம், நாம் மீதியை மேலே உள்ளதை கழிச்சு விட்டுறலாம். இதை அளக்காமல் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டில் வந்து கட் பண்ணும்போது, அதாவது கிளாத் கட் பண்ணும்போது நம்ம இதை வந்து ஒரு அப்ராக்சிமெண்ட்டாக வந்து இதை வந்து கட் பண்ணுவோம். அதில் வந்து சில தவறுகள் வர வாய்ப்பு நிறையா இருக்குது. இப்போ பாருங்கள், இதிலிருந்து 1 இன்ச்சு இங்கே சமமாக வச்சுக்கிட்டோம், இங்கேயும் சமமாக வச்சுக்கிட்டோம். பாருங்கள், இங்கேயும் சமமாக தான் இருக்கும். இங்கே வந்து முன்ன பின்ன இருக்கக்கூடாது. இங்கே 1 இன்ச்சு. இப்போ இதுலேருந்து 1 இன்ச்சு வச்சுக்கோ, இதுலேருந்து 1 இன்ச்சு வச்சுக்கிட்டு நாம் என்ன செய்யலாம், கட் பண்ணிட்டு அப்புறம் அட்டாச் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இங்கே அதிகமாக இருக்குது. அப்போ இதை என்ன செய்கிறோம் அப்படின்னா இதை கணக்கு வச்சு நாம் கட் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ தான் நமக்கு சமமாக வந்து உட்காரும். கீழே பாட்டத்தில் முன்ன பின்ன வந்துடக்கூடாதுல்ல. இப்போ ஒரு இதை வச்சு கட் பண்ணிவிட்டு இங்கே நாம் அளந்துக்கிறோம். இங்கே எவ்வளோ இருக்குது, 1 இன்ச்சு 1 கோடு இருக்குது. அப்போ நம்ம 1 இன்ச்சு தான் நமக்கு தேவை. சரியா? கோடு இங்கே கட் பண்ணிக்கலாம் 1 இன்ச்சு. அதே மாதிரி இங்கேயும் 1 இன்ச்சு, இங்கேயும் 1 இன்ச்சு. இதை நாம் அப்படியே கட் பண்ணி ஓகேவா? அப்படி நாம் இதை வந்து சரி பண்ணாமல் நம்ம கட் பண்ணோம்னா மேலே அக்கிள் பகுதியில் பிரச்சனை வரும். ஸ்லீவ் இதில் ஜாயின் பண்ணுறதுல பிரச்சனை வரும். அப்புறம் ஷோல்டரில் பிரச்சனை வரும். ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுலேயே பிரச்சனை வரும். ஷோல்டரில் பிரச்சனை வரும். ஷோல்டர் அதில் கரெக்டாக இங்கே வைக்கும்போது நமக்கு இங்கே என்ன ஆகும், ஸ்லீவ் கரெக்டாக வந்தாலும் அந்த இதில் வந்து உட்காராது. ஓகேவா? அதனால் இதை வந்து கரெக்டாக பார்த்து நாம் இது பண்ணிக்கலாம். இப்போது ரெண்டையுமே சமமாக வச்சுட்டு அப்படி ரெண்டையுமே சேர்ந்தாப்புலேயே நாம் கட் பண்ணிடலாம்.
பாருங்கள் ரெண்டையும் சமமாக வச்சு அப்படியே சமமாக இருக்கான்னு ஒரு பார்த்துக்கிட்டு என்ன செய்யலாம், ரெண்டையுமே கட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போது இதில் அடையாளப்படுத்திக்கலாம். வைக்க ஆரம்பிச்சு இப்போ பெல்ட்டை வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஓகேவா? வாங்க பெல்ட் எப்படி ஜாயின் பண்ணி பார்ப்போம். இப்போது இதை நம்ம ஓரத்தில் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணி விட்டுட்டு எல்லாருமே இதை இப்படி வச்சு இப்படி பிரட்டி அடிப்பாங்க. நான் அப்படி செய்யலை. இது உங்களுக்கு பேக் சைடு நீங்கள் பார்த்துக்கிட்டு தைக்கலாம். அதனால் என்ன செய்கிறேன் அப்படின்னா இதை இப்படியே வச்சுக்கோங்க. இதை பிரட்டி விட்டுருங்க. இதை மெயின் பார்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதை நீங்கள் பிரட்டி வச்சுக்கோங்க. பிரட்டி வச்சுட்டு இப்படியே வச்சு தைச்சிருங்க 1/2 இன்ச். ஓகேவா? இப்போ நீங்கள் இங்கே கவனம் செலுத்த தேவையில்லை. இதுனா நம்ம கண் பார்வையில் தெரியும். இந்த பக்கம் நீங்கள் திருப்பி வச்சு இதை திருப்பி வச்சுக்கோங்க. இதை திருப்பி வச்சுக்கிட்டிங்கன்னா திருப்பி வச்சுக்கிட்டு இப்போ அது 1/2 இன்ச்சு. ஓகேவா? இதை சரியாக வச்சு அடிச்சிடலாம். நீங்கள் வேறு எதையும் பார்க்க தேவையில்லை. கரெக்டாக வச்சு அடிச்சிடலாம். ஓகேவா? உங்களுக்கு தப்பு வர்ற வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. இதை நாம் கொஞ்சம் மேலே இப்படி தூக்கி வச்சுக்கிட்டு நம்ம கண் பார்வையிலே தூக்கி வச்சு அப்படியே அடிக்கலாம். இல்லைன்னா நம்ம அப்படி பிரட்டி அடித்தோம்னா நம்ம கண்ணுக்கு அது தெரியாது. நாம் திருப்பி வைப்போம், அது மறுபடியும் மாறிக்கிடும், நமக்கு தெரியாது. ஓகேவா? அது எப்போவாவது இருக்க தவறு வரும். அப்புறம் பிரிச்சுக்கிட்டு இருக்கணும். அது தேவையில்லை. பாருங்கள் சமமாக இருக்கா? இது ஈஸியாக செஞ்சுட்டு போயிடலாம். ஓகேவா? இது ஒரு ஈஸியான மெத்தடு. இப்போ இதை பதிவடி எதுவும் போடுறதுக்கு முந்தி என்ன செய்யணும் அப்படின்னா, அதாவது பேக் பார்ட் இருக்குங்களா, பேக் பார்ட்டில் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி வச்சு பார்த்துடணும். இதை வச்சு பார்த்துட்டோம்னா நமக்கு கொஞ்சம் திருப்தி ஆகும். அப்படி ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தால் இதை பிரிச்சுட்டு அடுத்து ஈஸியாக பிரிச்சுட்டு கேட்கலாம். இல்லைன்னா பிரிக்க முடியாது. தைச்ச பிறகு ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நம்ம 2 தையல் 3 தையல் போட்டுருவோம். மாட்டியாச்சு, பின்னு குத்திட்டோம். பாருங்கள் சமமாக இருக்கா? அங்கேயும் இதே மாதிரி சமமாக இருக்கணும். இதை நீங்கள் பார்க்க தேவையில்லை. இந்த டாட்டுக்கு இந்த பக்கம் நீங்கள் பார்க்க தேவையில்லை. அது அதுவாக நம்ம ஊக்கு பெட்டிலாம் போட்டு மாட்டின பிறகு அது சரியாயிரும். இந்த பக்கம் கண்டிப்பாக நீங்கள் இந்த சைடு ஜாயிண்ட் பக்கம் பார்க்கத்தே ஆகணும். இப்போ பாருங்கள் சமமாக இருப்பாங்க. சமமாக இருக்கா? இதுதான் அளந்து போடுறது. அளந்து போட்டாச்சுன்னா இது கரெக்டாக உட்காந்துரும். அளக்காமல் போட்டிங்க இதில் ஃபஸ்ட்லேயே வெட்டிட்டோம்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா இது எப்படி தவறு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பட்டி வெட்டும்போது நீங்கள் சரியாக கவனம் செலுத்தலை அப்படின்னா இந்த பக்கத்தில் ஜாயிண்ட் இருந்தாவது ஸ்லீவ் ஜாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடம் கரெக்டாக அப்படி ஜாயிண்ட் உட்காராது. இது கரெக்டாக உட்காரணும் 2 பக்கமும். அதாவது பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் இந்த புள்ளியில் உட்காரணும். அது உட்கார்ந்தா தான் உங்களுக்கு ப்ளவுஸு சரியாக இருக்குது அப்படின்னு நம்ம அதாவது திருப்திப்படுத்திக்கலாம். இது சரியாக இருந்தால் இது கரெக்டாக உட்காந்துரும். சரியில்லாமல் சிலர் என்ன செய்வாங்கன்னா, சரியில்லாமல் தைச்சிட்டு இதை கட் பண்ணி விடுவாங்க. இதை குறைக்கும் போதே தப்பு வந்துடும். இதில் ஏதாவது ஒரு சைடோ பேக் சைடோ ஃப்ரண்ட் சைடோ ஏதோ கணக்கு வச்சு நம்ம குறைப்போம். ரெண்டையும் குறைக்க முடியாது. ஒன்று முன்ன பின்னர் கூட குறைய வரும். அதை நாம் மனசில் வச்சுட்டு செய்யணும். ஓகேவா? பார்த்துக்கோங்க. இப்போ இது நமக்கு சரியாக இருக்குது. அப்புறம் இன்னொன்னையும் தைச்சிட்டு ரெண்டும் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பதிவடியே போடணும், இந்த அடியே போடணும். இதை சரியா? இப்போது இது இருக்கட்டும். அடுத்தது தைச்சிக்கணும். அடுத்தது ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்து பார்ப்போம். சரியா? பதிவடி. இப்போ இதையும் நாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுலாம். இப்போது அடுத்த பெல்ட்டு கிராஸ் பெல்ட்டு அடுத்ததும் இதே தான். இப்படி வச்சுக்கோங்க. இது நம்மளை பார்க்குற மாதிரி. இது பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு. இந்த ஃப்ரண்ட் சைடு இப்படி வச்சு இது பேக் சைடு நம்மளை பார்த்துருக்குற மாதிரி இதை வச்சுக்கோங்க. வச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அப்போது இந்த ஏற்கனவே நம்ம அடையாளப்படுத்திருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல இதை வச்சுக்கோங்க. இதை வச்சு இதை பிடிச்சி கரெக்டாக கொண்டு போங்க. இப்போது நாம் என்ன செய்யறோம்னா 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சு அளவுக்கு நாம் மார்ஜின் வச்சுட்டு அப்படியே தைச்சிக்க வேண்டும். பாருங்கள் இப்போது இதுவும் ரெடி. இந்த பகுதியும் ரெடி. ஓகேவா? இது என்ன செய்யறோம்னா இதையும் நாம் ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சு செக் பண்ணோம். பேக் பார்ட்டில் வச்சு நாம் என்ன செய்கிறோம், இதையும் செக். இப்போ இதில் பின் குத்திக்கிறோம். இது விலகாமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு பின் இது பிகினர்ஸ் முக்கியமாக கவனிக்கணும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஆரம்ப இதில் தான் ரொம்ப தப்பு வரும். நமக்கு கவனங்கள் வெவ்வேறு மாதிரி இருக்கும். பயம் இருக்கும். எப்படி வருதோ வரலையோ, கஸ்டமருக்கு சரியான ஒரு இதில் கொடுப்போமா கொடுக்க மாட்டோமா, கஸ்டமர் திருப்திப்படுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் நமக்கு. அந்த பயம் இருக்கிறதுனால தான் நமக்கு தப்பு அதிகமாக வரும். ஓகேவா? பாருங்கள். இந்த பக்கம் திருப்பி பார்ப்போம். பாருங்கள் சரியாக இருக்குது. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சிம்பிள். ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் இப்போ என்ன சொல்லியிருக்கேனோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் தப்பு வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. சரி பாருங்கள். இப்போது இதையும் ஓகே. இப்போ நம்ம பதிவடி போட்டுடலாம். ஓகே, போட்டுட்டு நாம் ஊக்கு பட்டி அடித்து விட்டுடலாம். ஓகேவா? இப்போது ரெண்டுக்குமே நாம் பதிவடி ஓகேவா? பதிவடி போடும்போது பட்டி பக்கம் தான் இதை திருப்பி விடணும். இதை இப்படி திருப்பி விடணும். சிலர் இப்படி மேலே வச்சு அப்படியே போடுவாங்க, இங்கே தையல் போடுவாங்க. அப்படி போடக்கூடாது. சரியா? நம்ம பட்டி பக்கம் தான் போட்டு கீழே அடுத்துக்கு இதை 1/4 இன்ச்சு தையல் போடணும். பட்டி பக்கம் திருப்பிக்கணும். திருப்பிட்டு அது 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போது இதில் ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம்.
இந்த பட்டி இந்த தையல் தும்பு இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த தும்பு அப்படியே சமமாக மடங்கிடும். அடுத்து இன்னொன்று இதுக்கும் பதிவடி போட்டுருவோம். இதை மறந்துடாமல் வடித்து விட்டுறணும். நம்மளை அறியாமலே மறந்துடுவோம். கீழ் பக்கமாக திருப்பி விட்டுக்கணும். ஓகேவா? காலையில் தேக்க இதையும் வச்சு அளந்து பார்த்துக்கோங்க. இது ரெண்டும் பாருங்கள் சேமாக இருக்கும். சரியா? முன்ன வராது, வரக்கூடாது. அதையும் பார்த்துக்கோங்க. இங்கேயும் மட்டமாக இருக்கணும். நாம் இதை கட் பண்ணிடுறோம். கட் பண்ணிவிட்டு ஊக்குப்பட்டி வச்சு தைக்க போகிறோம். இதை கட் பண்ணிட்டாச்சு. அடுத்து ஊக்குப்பட்டி. இதை இப்போ திருப்பி வச்சு அப்படியே ஒரு பதிவடி போட்டுருங்க. இப்போ அடுத்ததுக்கு வந்து நாம் பட்டி முன்பக்கம் வச்சு அடித்தோமா, இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்னா அப்படியே திருப்பி விட்டு பின்பக்கம் வச்சு அடிக்கிறோம். இதையும் அதே மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. இது வீப்பட்டி. ஆனால் நம்ம வீப்பட்டி வைக்க போகிறதில்ல, அதுலேயுமே ஊக்கு தான் வைக்க போகிறோம். பாவுக்கு வைக்க போகிறோம். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, இது வந்து ஜாக்கெட் உள்ள ஷோல்டர் ஜாயிண்ட். இது ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து நாம் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது, ஷோல்டர் ஜாயிண்ட்டு. இப்போது நாம் பேக் பார்ட் வந்து இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டு இப்படி போட்டுக்கிறோம். பேக் பார்ட் வந்து இப்போது உள்பக்கம் வெளியே தெரிகிற மாதிரி, இது வந்து உள்பக்கம் வெளியே தெரிகிற மாதிரி வச்சுட்டு இதை நேர்வசமாக வச்சுக்கோங்க. நேர்வசமாக வச்சுக்கிட்டு இது சரிங்க அப்படின்னா ஷோல்டரில் ஒரு பின், ஷோல்டரில் ஒரு கழுத்து பக்கம் கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த பக்கம் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது, அதை நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். கழுத்து பக்கம் கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்படி கரெக்டாக வச்சுக்கிட்டு இந்த பகுதியை இங்கே கீழே நம்ம சைடு ஜாயிண்ட் போகும் பார்த்தீங்களா, சைடு ஜாயிண்ட் பகுதியை கீழே கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு இதை கரெக்டாக இந்த பாருங்கள் இப்படி ஒரே மாதிரி ஒன்று போகல இது பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரே மாதிரி வச்சு இந்த பாருங்கள் மட்டமாக சமமாக வச்சுக்கோங்க. இப்படி சமமாக பார்த்துக்கோங்க. அப்படியே சமமாக இருக்கணும். சரியா? அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி சமமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நாம் கரெக்டாக அதில் கட் பண்ணியிருக்கிறோம் சொல்லி அர்த்தம். ஓகேவா? இப்போது இந்த பகுதி இப்போது அடுத்த சைடு இந்த சைடு என்ன செய்கிறோம், இதே மாதிரி வச்சு பார்க்குறோம். இதுவும் அதே மாதிரி நாம் என்ன செய்கிறோம், சமப்படுத்தி பார்க்கணும். ஓகேவா? பாருங்க சரியாக இருந்துருச்சா? இப்போ நாம் என்ன செய்கிறோம்னா ஷோல்டர்லாம் கரெக்டாக வச்சுட்டு இப்போ தையல் போட்டுருவோம். அதாவது தையல் போடும்போது நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா கழுத்து பகுதியை வந்தெல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த பக்கம் முன்ன வந்ததுன்னா நாம் லேசாக கரைச்சி விட்டுக்கலாம். இந்த பக்கம் கரைச்சி விட்டுக்கலாம். ஓகேவா? கழுத்து பகுதி மட்டும் கரெக்டாக வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ நான் 1/2 இன்ச்சு பிடிக்கிறேன். நம்ம 1/2 இன்ச்சு பிடிச்சிருக்கிறோம். வாங்க ஷோல்டர் வந்தால பிடிச்சிருவோம். கழுத்து பக்கத்தை கரெக்டாக வச்சுக்கோங்க. கழுத்து பக்கத்தை வச்சுட்டு ஆம்கோல் பக்கம் நமக்கு பிசுறு இருந்தால் கூட கழிச்சு விட்டுக்கலாம். சரியா? இந்த பக்கம் நம்ம பிசுறு வராத அளவுக்கு நேராக கரெக்டாக வச்சு, அதாவது கழுத்து பக்கத்தில் எப்பொழுதுமே கரெக்டாக வச்சுக்கிற பழகிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சு வச்சு அடிச்சிடறோம். அது சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு ரெண்டாவது ஒரு தையல் பாருங்கள். இந்த மட்டம் சரியாக இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் சரியாக இருக்குது. ஓகேவா? இங்கேயும் இதுதான் கணக்கு பாருங்கள். இதுவும் சரியாக இருக்குது, இது சரியாக இருக்குது. ஓகேவா? இப்படி சரி பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற இதில் இப்போ ஸ்லீவ் நம்ம இதில் ஸ்டிச் பண்ணுறது, இங்கே 2 தையல் போடுறது எல்லாமே அதுக்கப்புறம் தான் பார்க்கணும். ஓகேவா? இது சரியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே நம்ம அதில் 2 தையல் போடுறோம். இப்போ நாம் இன்னொரு தையல் போட்டுருவோம். எல்லாம் சரியாக இருக்குது. இன்னொரு தையல் போட்டு இந்த பிசுறு வந்தில் தையல் தும்பு இருக்கு பார்த்தீங்களா, அது பேக் சைடு வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்லீவ் தைக்கும் போது நம்ம மறந்துடுவோம். அதனால் முதலேவும் இந்த பக்கத்தில் ஒரு தையலை போட்டு வச்சுட்டிங்கன்னா அது மடங்கி அப்படியே இருந்துடும். ஓகேவா? இப்போது நாம் என்ன செய்யறோம்னா இந்த பிசுறு இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் கழுத்து இது ஆம்கோல் பகுதியில் கொஞ்சம் எக்ஸஸாக வெளியே தெரியுது பாருங்க. இதை நாம் கரைச்சி விட்டுட்டு அப்புறம் நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணிடுவோம். இப்போது பிகினர்ஸ் வந்தில் எப்படி தைக்கணும், ஃபஸ்ட்டில் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் எப்படி தைச்சி பழகணும் அப்படிங்கிறத இது பண்ணிடுவோம். இப்போ என்ன செய்றீங்க அப்படின்னா, இப்போ ஸ்லீவ் வச்சு இதை சரியாக இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. நாம் மார்க் பண்ணதும், அதாவது ஸ்லீவில் மார்க் பண்ணதும் ப்ளவுஸ் மார்க்கும் ஒன்று போல் இருக்கா, சரியாக இருக்கா அப்படி பாருங்கள். இது சரியாக இருக்குது. சரியா? இது மாதிரி பார்த்துட்டு அப்புறம் என்ன செய்றீங்க அப்படின்னா, இப்படி மையப்புள்ளியிலேருந்தே தைங்க. இந்த பாருங்கள், இந்த மத்தியிலேருந்து ஒரு சைடு தைச்சிக்கினா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி இதில் பகுதியை தைச்சிக்கோங்க, அடுத்து இதில் பகுதியை தைச்சிக்கோங்க. அப்படி தைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஒன்று போல் கிடைக்கும். இதில் ஒரு கோடு முன்ன இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை. ரொம்ப தான் ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு இப்படி உள்ளே இங்கிட்டு போயிடக்கூடாது. அதை கடை பண்ணி நீங்கள் ஸ்லீவ் கட் பண்ணுறதுலேருந்து ஆம்கோல் கட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பார்த்துக்கோங்க. சரியா? இப்போ நாம் என்ன செய்யறோம்னா பகுதியாக தைக்கிறோம்.
சிலிவை இழுக்காமல் தைச்சிங்கன்னா சரியாக வந்து உட்காந்துடும். நான் வந்து அரை இன்ச்சு வைக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்திலே நீங்கள் தைச்சி பழகுறீங்கன்னா 1/4 இன்ச்சு வச்சு தைச்சி பழகுங்க. அதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அரை இன்ச்சுங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இது ஏன் அரை இன்ச்சு நாங்கள் தைச்சி பழகிட்டோம் அப்படின்னா, ஓவர்லாக் போடுறதுனால அப்படியே அரை இன்ச்சு தைச்சி பழகிட்டோம். சரியா? நீங்கள் இப்போ வீட்டில் இருந்து தைக்கிறீங்க அப்படின்னா 1/4 இன்ச்சு பிடிச்சி தைச்சா போதும். 1/4 இன்ச்சு பிடிச்சி தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சரியா? இப்போ இங்கேருந்து தைச்சிட்டு பாருங்க, கிட்டத்தட்ட சரியாக வந்துருச்சு, கரெக்டாக வந்து உட்காந்துருச்சு. ஓகேவா? இப்போ இதை தச்சுட்டு இந்த பக்கம் திருப்பி வச்சு பாருங்க. எதையாவது பிடிச்சிருக்கும். நம்மளை அறியாமல் நடக்கிற தவறு தான். இதை இப்படி பார்த்துக்கோங்க. ஜாக்கெட்டில் உடம்பு தட்டில் பிடிச்சிருக்க கூடாது. பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டா இது எதுலையுமே இப்போ பிடிக்கல. ஓகேவா? இப்போ பிடிக்கல என்ன செய்யலாம், நான் அடுத்த பக்கத்துக்கும் தைச்சிருந்தா கரெக்டாக இருக்கா? அடுத்த பக்கத்துக்கு நம்ம அடுத்த பக்கம் தைக்கும்போது ஸ்லீவ் கீழே வரணும், உடம்பு தட்டு மேலே வரணும். அடுத்த பக்கத்தில் தைக்கும்போது அதான் கை வசம் சரியாக வரும். நீங்கள் எந்த மாதிரி கை வசத்தில் தைப்பீங்க அப்படின்னு தெரியாது. அது மாதிரி மாற்றி வச்சு தைக்கணும். இந்த வளைவுகளில் தைக்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்தைங்க. இதை திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு பார்வை பார்த்துக்கோங்க. சுருக்கு வரக்கூடாது. சுருக்கு வரல அப்படின்னா இன்னொரு தையல் நாம போட்டுடலாம். மேலே தையல் மேலேவும் ஒரு தையல். ஓகேவா? இது மாதிரி மேலே தையல் போடும்போதும் கொஞ்சம் கவனமாக இதை இப்படி பிடிச்சு பார்த்து கீழே சுருக்கு இல்லாமல் தைக்கணும். சுருக்கு வந்தால் பிரிச்சுக்கிட்டு இருக்கணும். பிரிக்க நமக்கு நம்ம நினைச்சுக்கிற டயத்துக்கு 15 to 20 நிமிஷத்துக்குலாம் தைக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும், சுருக்கு இல்லாமல் இப்படி வச்சு பார்க்கும்போது இந்த தையலும் ஒரே நேர்கோட்டில் வரணும். ஓகேவா? இதுவும் இந்த மார்க் பண்ணியிருக்கும் பார்த்தீங்களா, சிசர் வச்சு, இந்த சிசர் கட்டிங்கும் கரெக்டாக வந்து அதில் உட்காரணும். சரியா? இப்போ தச்சு பார்த்தோம், இது கரெக்டாக இருக்குது ஸ்லீவு. இப்போ நாம் தைச்சதில் தப்பு எதுவும் இல்லை. ஓகேவா? இதே மாதிரி நீங்களுமே என்ன செய்யுங்க, இப்படி வச்சு பாருங்கள். இப்படி சமமாக இருக்கணும். இந்த தையலில் தூக்கக்கூடாது. இந்த சைடெலாம் தூக்கக்கூடாது. தூக்குனா அப்படி கொங்காணி மாதிரி விடும். அதாவது ஷோல்டரில் இந்த இடத்துல இந்த மாதிரி தூக்கும்போது தான் இதில் சுருக்கு எல்லாமே வரும். பாருங்கள், இது அப்படி சமமாக இருக்கணும். இதே மனசில் வச்சுக்கோங்க. பாருங்கள், சமமாக இருக்கும். அப்படியே அடுத்து என்ன செய்யறோம்னா, அடுத்த ஸ்லீவ் நேர்கோட்டில் வச்சுக்கோங்க. ஷோல்டர் தையல் இருக்கு பாருங்களா, மையமான தையல், நடுத்தையல். இந்த தையல் மேலே இந்த மார்க் பண்ணதை கரெக்டாக வச்சு என்ன செய்றீங்க, அப்படியே ஒரு தையல் போட்டுருங்க. இது தைக்கும் போதேவும் கரெக்டாக வச்சு செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஜாயிண்ட் வந்தால கரெக்டாக நம்ம மார்க் பண்ண இடத்துல கரெக்டாக வந்து உட்காந்துருச்சு. ஓகேவா? அடுத்து திருப்பி வச்சு அப்படியே தையல் போட்டுருவோம். இதையும் செக் பண்ணிக்கணும். எதுவும் பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஒன்றும் பிடிக்கலை. ஓகேவா? ஓகேவா? இப்போ இந்த பக்கம் திருப்பி வச்சு இதில் ஒரு தையல் போட்டுருவோம். இப்போ இதுவும் எதுலையாவது பிடிச்சிருக்கான்னு பார்க்கணும். பாருங்கள், பிடிக்கலை. அப்போ இன்னும் என்ன செய்யலாம்னா இன்னொரு தையலை அப்படியே போட்டு விட்டுருவோம். மேலேயும் ஒரு தையல். கழுத்துக்கு வந்து இந்த கிராஸ் பீஸ் போட்டு நாம் அடிச்சோம். சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். சரியாக இருக்குது. இது சரியாக ஒரு 1/4 இன்ச்சு வச்சுக்கோங்க. இது மேலே அப்படியேவும் ஒரு 10 அடி போட்டுருங்க. மேத்தையில் ஒன்று போட்டுருங்க. போட்டால் தான் இது வந்து நமக்கு நல்லா அமுக்கமாக கிடைக்கும். அதாவது சமமாக கிடைக்கும். இந்த உள்ள இது இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த பிசுறு இருக்கு பாருங்க, தையல் தும்பு. இதை இந்த பக்கம் மடிச்சு விட்ருங்க, வெளியே வர்றது மாதிரி. என்ன செய்யறோம்னா அப்படியே மடிச்சு வச்சு ஒரு அடி அப்படியே ஒரு 1/4 இன்ச்சு தையல் போட்டுறணும். நாம் நெக் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். ஓகேவா? அடுத்து என்ன செய்யறோம்னா சைடு ஜாயிண்ட்டும் ஒரு முக்கியமானது. அதையும் பாருங்க எப்படி ஜாயின் பண்றோம்னு. வாங்க, இப்போ சைடு எல்லாம் கரெக்டாக நாம் அளந்துட்டோம். சைடு ஸ்டிச் போட்டுருவோமா? என்ன செய்யறோம்னா சைடு தைக்கும்போது இந்த பகுதியில் பார்த்துக்கோங்க, ரெண்டு தையலும் ஒரே நேர்கோட்டில் வருதான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அது விலகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால் நேர்கோட்டில் வருதான்னு நீங்களே பார்த்துக்கிட்டு தையல் கொண்டா நிறுத்திக்கிட்டு ஒரு பார்வை பார்த்துக்கோங்க. அப்படி தள்ளி இருந்ததுன்னா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப தள்ளி இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. அதை நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம்.
இப்போது இந்த நேர்கோட்டை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் போட்டிருக்கிறதுல தான் அடிக்கணும்னு இல்லை. இங்கே நம்ம அளவு எப்படி வச்சுருக்கோமோ இந்த மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதை கனெக்ட் பண்ணி நம்ம நேராக ஒரு தையல் போட்ட வேண்டியது பாருங்க. இப்போ இங்கே தையல் போட்டாச்சு, சரியாக இருக்குது. இந்த இடத்துல நாம் ஒரு ரிவர்ஸ் தையல் போடணும். அடுத்து இந்த சைடு அடையாளப்படுத்திக்கோங்க, கரெக்டாக அடையாளப்படுத்திக்கோங்க. சரியாக இருக்குது. இங்கேயும் சரியாக நாம் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு ஓகேவா, சரியா பாருங்க, நேர்கோட்டில் வந்திருக்கு. இது ஸ்டிச்சிங் முடிஞ்சது. இது ஊக்கு மட்டும்தான் நாம் அட்டாச் பண்ணணும். ஓகேவா, வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போமா? வணக்கம்.